அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தில் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாப நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களை எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாடுகளும் ஒரு மனுஷனுடைய கஷ்டங்களும் ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் பொல்லாப்பு செய்ததுனால தேவன் தாமே எல்லா பழியும் அவர் மேல போட்டுக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஜனங்கள் மத்தியில ராஜா கேட்கிறாரு, 2 பேர்ல யாரை ரிலீஸ் பண்ணிட்டோம்? ஒரு கெட்டவனை ரிலீஸ் பண்ணிட்டா இல்ல இந்த இயேசு கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போது எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு அந்த கெட்டவனை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொன்ன ஜனங்கள் யாருன்னு கேட்டாக்கா, யாருக்காக தேவன் கடவுள் இந்த பூமிக்கு வந்தாரோ அதே ஜனங்களை அவர் அடிச்சது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காகவே அவர் உன்னதமான ஒரு ஸ்தலத்திலிருந்து இறங்கி நமக்காக வந்திருந்தார். நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையை கொடுத்து என்ன பண்ணாரு, நம்மளை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அதே ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று உன்மேல் மனதுருகி. பாருங்க, உன்னை பார்த்து ஆண்டவர் மனதுருகிறார். ஆமென். உன்மேல் மனதுருகி ஆண்டவர். பாருங்க, இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா மனுஷனுடைய அன்பு நாடகமான அன்பாகுது, வேஷமான அன்பாகுது, துரோகமான அன்பாகுது. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த அன்பு, அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைநிறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று உன்மேல் மனதுருகிற. ஹல்லேலூயா. பாருங்க, கிருபை எப்பொழுதும் நம்ம மேல என்ன இருக்குது, சுழந்து இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் நம்ம மேல வைத்துக்கிற அன்பு மிகவும் பெருசா இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவ்வளவு பெரிய மலைகளும் பர்வதங்களும் இதை வச்சு நம்ம அந்த கம்பேர் பண்ணி சொல்றாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த கிருபை எங்க நமக்குள்ள வருது என்பதை நம்ம கடைசியில பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 22ஆம் வசனம் எடுத்து. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். டக்கு டக்குன்னு அந்த கை மாத்திக்கிட்டே இருக்கணும். பைபிள் பாஸ்ட் டைம் இல்லை. 22 23 வாசி. புலம்பல். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள்.
அவைகள் காலைதோறும் நாளுக்கு நாள் அந்த கிருபை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நாளுக்கு நாள் நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய 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 கிருபை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை அப்படியே இருக்காது, அந்த கிருபை நம்மை புதுமையாக்குகிறது. எவ்வளவு பேர் புரியுது? இன்னைக்கு ஒரு பொய் சொல்லிக்கிறவங்க இருக்கிறேன், அந்த பொய் என்னால உடம்புல முழுமையாக அந்த பொய்யை நான் அறிக்கை செய்யும் போது கிருபை புதிதாக்குகிறது. ஆமென். அந்த கிருபை நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்றது? நிர்மூலமாகாதபடி. அல்லேலூயா. ஊழியக்காரன் கண்ணுக்கு தெரியாது, கடவுளுக்கு கண்ணுக்கு தெரியாது, மனுஷன் கண்ணுக்கு தெரியாத ஊழியக்காரன் கண்ணுக்கு தெரியாது. தவறு செய்யலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் கண்ணை உன்னால மூட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவன் காலதோறும் புதிதாவைகள். அல்லேலூயா. புதிதா இருக்குது. அந்த கிருபை நாட்கள் என்ன இருக்குது? புதுமையாக இருக்குது. ஒரு நாளுக்கு நாள் ஆண்டவர் புதுப்பித்து இருக்கிறார். ஏன்னா நீ அறிக்கை செய்ய 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 தன் பாவங்களை நீதிமொழி 28:13 சொன்னவண்ணமா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ இரக்கம் பெறுவான். இரக்கம் என்பது ஒரு கிருபை. அல்லேலூயா. அந்த இரக்கத்தின் நடுவில் இருக்கிறது தான் அந்த கிருபை. அந்த கிருபை உன்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 எபேசியர் 2:8 எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. நீங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற கிருபை மிகவும் பயங்கரமானது, பெரிதானது. அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொன்ன அவைகள் காலதோறும் புதிதாகிற அந்த கிருபை இங்க சொல்லுகிறது. அந்த கிருபை தான் அவன் என்ன பண்ணுகிறது? ரட்சிக்கப்பட வச்சிருக்கிறது. அது யாருன்னு கேட்டா தேவனுடைய அந்த ஈவு. அல்லேலூயா. அந்த ஈவு, அந்த கிருபை, அந்த தயவு, அந்த நற்குணம், அந்த பொறுமை, அந்த தாழ்மை. அல்லேலூயா. நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிறையோ கிருபை மேல் கிருபை பெறுவாய். அல்லேலூயா. எவ்வளவு நீ கீழ்ப்படுகிறியோ அவ்வளவும் கிருபை மேல் கிருபை பெறுவாய். அல்லேலூயா. 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 2 கொரிந்தியர் 12:9 எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ பலவீனமா இருக்கும், அந்த பலவீனத்தில அவருடைய கிருபை என்ன பண்ணுது? பூர்ண பலமுள்ளமா மாத்துது. ஆமென். நொந்து போய் கீழே விழுந்துட்டு இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதுமையா, வேறென்று எனக்கு வேண்டாமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சங்கீதம் 63:3 எடுத்துக்கொள்ளும். கிருபை என்றால் கடைசியில் அந்த கிருபை எப்படி வருது என்பதை நான் முடிக்கிறேன். தினமும் சங்கீதம் 63:3 வாசி. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் முதுகுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா. என் ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை. அப்ப அந்த உயிரை செய்ய போறார். தன் ஜீவனை தூக்கி சைல
கிருபை நல்லது. ஹalleluya. என் உசுரை காட்டிலும் உன் கிருபை ரொம்ப நல்லது பாருங்க. அப்போ உயிரை என்ன பண்ணல, டச் பண்ண உள்ள தூரம் தர்றாரு. ஹalleluya. ஹalleluya. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் என்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹalleluya. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சும்மா ஒரு இது அவ்வளவுதான். அவர் மரணம் பத்தி அங்க என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணல. ஹalleluya. இங்க உயிரை பத்தி என்கரேஜ் பண்ணல, அங்க மரணத்தை பத்தி. பாருங்க சப்ஜெக்ட், என் உயிரோட கிருபை தான் எனக்கு முக்கியம். ஆமென். ஏன்னா கிருபை தான் எல்லாமே, எல்லாமே கிருபை தான். கிருபை தந்தவர் கிருபையா இருக்கிறார். ஹalleluya. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே சங்கீதம் 46ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்படும். 46 2 வாசி. சங்கீதம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். காரணம் எனக்குள்ள கிருபை இருக்கு. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு சமயம் அதிகமா இல்லாதபடினா நம்ம 8 மணிக்கெல்லாம் முடிக்கிறதா இருக்கிறதால கடைசி இந்த கிருபையெல்லாம் நமக்குள்ள எங்க வந்துன்றது நம்ம கடைசியா தெரிஞ்சுக்கொள்ளலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கடைசியா இந்த கிருபை இததான் வந்து நம்மளுக்குள்ள சேர்ந்து என்பதை முழுக்க நம்ம இதை கம்பவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. இன்னொரு வாசியது, அந்த வார்த்தை மாம்சமாகி. இங்க மாம்சம், அந்த வார்த்தை இப்ப நம்ம இவ்வளவு நேரம் படிச்ச அந்த பழைய ஏற்பாட்டின் காலகட்டம் அது என்னவாயிடுச்சு, அந்த வார்த்தை மாம்சமாயிடுச்சு. ஹalleluya. அந்த வார்த்தை மாம்சமாலும் கிருபை, உலகம் படிச்ச கிருபை என்றது கிருபையினாலும் அந்த சத்தியம், அந்த கிருபை ஒன்றாய் சேர்கிறது. சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வார்த்தையும் மாமிசமும் ஒன்றாய் கிருபையும் மூன்றும் ஒன்றாய் இணையுது. ஹalleluya. பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி இணைந்தாரோ அங்க வார்த்தையும் மாம்சமும் கிருபையும் ஒன்றா இசைக்குது. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டோம். அது பிதாவிற்கு ஒப்பாய் இருந்தது. ஹalleluya. அங்க பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற, இரண்டும் ஒரே மகிமையை காண்பித்தது. ஹalleluya. அங்க இன்னொரு அந்த வசனம், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. அப்ப மாமிசமும் வார்த்தையும் கிருபையும் ஒன்றாய் நிறைந்து அது நமக்குள்ளே வாசம் செய்து அங்க கண்டவர்கள், ஆவியை கண்டவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஏற்ற, நல்ல வாசியம், ஒப்பானவருடைய மகிமைக்கேற்ற மகிமைக்கேற்ற மகிமையா இருந்தது. ஹalleluya. அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து தன் மகிமையை விட்டு மாமிசத்துக்கு வந்தாரு, மாமிச அவதாரம் எடுத்தாரு. அந்த மாமிசமும் அந்த வார்த்தையும் அந்த கிருபையும் ஒன்றாய் சேர்த்து நமக்குள்ளே வந்தார். அந்த கண்டவர்கள் சொல்றார்கள், ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட்டு அந்த மகிமை கண்டோம். பிதாவுக்கு ஒப்பிட்டதாய் ஏற்ற மகிமையா இருந்தது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு சொன்னா ரகசியமான வாழ்க்கை அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. பழைய ஏற்பாட்டின் கிருபை என்று சொன்ன அந்த கிருபை என்ற வார்த்தை இங்க மாம்சமா மாறுகிறது. இங்க மாம்சமா மாறி அது கிருபையாய் நிறைந்து நமக்குள்ளே சத்தியமாய் நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த மகிமையை கண்டோ அது பிதாவுக்கும் ஏற்ற மகிமையா
உறுதியாய் இருந்தது. இது யாராலுமே மாற்ற முடியாது. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில ஒரு புனிதமான ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், கிருபையும் மாமிசமும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தால் மகிமை மேல் மகிமை அடையணும் சொன்னா, நாமோ சில காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத சப்ஜெக்டை விட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு அருவருப்பான காரியம் நம்ம வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வரவான். அதை நம்ம கண்டு என்ன பண்ணக்கூடாது, வழுங்கி விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. எகிப்து அந்த கிருபை பெற்ற நாம் எகிப்து போராடி ஜெயிச்சு உலகத்தை கட்டுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் அக்கிரமங்களை எல்லாமே கட்டி பாதாளத்துல போட்டு பரத்துக்கு ஆயத்தப்படுத்தவும். அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்க நம்ம ஜெபிக்காதனால ஜனங்க கெட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம மனம் திரும்பாதனால தான் ஜனங்க கெட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு பாரதம், எவ்வளவு பிடிக்காத, எவ்வளவு விபச்சாரிகளோ ஆண்டவர் எல்லாம் தொட ஆரம்பிப்பாரு. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே கம்மியா இருக்கிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு விசேஷமா தேவன் தந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தை மாம்சமாயும் கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் மகிமைக்கேற்ற ஒரே மகிமையாக இருந்த நமக்குள்ளே அவர் என்னவாயிட்டாரு, வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கடவுள் எங்க இருக்கிறார் சொன்னா, தேவன் எங்க இருக்குன்னா, மூலஸ்தானம் எங்க இருக்கு சொன்னா, நாமளே மூலஸ்தானம், நாமளே பரலோகம், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம தான் பரலோகம். நல்லா புரிஞ்சுக்கோ, இதுதான் ரகசியம். நாம தான் பரலோகம். நமக்குள்ளே தான் தேவன் வாசம். தேவன் எங்க இருக்கிறார், அதுதான் பரலோகம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் பரலோகம், நம்மளுக்குள்ள தான் தேவன் வாசம் செய்கிறார். இந்த பரலோகம் இருக்கிற இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் என்பதுதான் அனுதினமும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் தெளிவா சொல்கிறது, தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கிறவன் நியாய தீர்க்கப்படான். அல்லேலூயா. தன்னை தான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நடையிலும், ஒவ்வொரு பேச்சிலும், ஒருவர் நிற்கிற இடத்திலும் நம்மளுடைய வாழ்க்கை ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும். நீ எங்க திரும்பி பார்த்தாலும் பாவம் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா பாவத்தை கண்ணை சாவச்சி தூய்மையான கண்ணை உருவாக்க வேண்டும். இதைதான் யோபு சொல்லுகிறார். யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் கண்ணோடு நான் உம்மை உடன்படிக்கை பண்ணும் போது ஒரு பிராசிரியை நான் எப்படி பார்ப்பேன். அல்லேலூயா. என் கண்ணோடு உம்மை உடன்படிக்கை பண்ணுகிற நான் ஒரு பராசிரியை, ஒரு கன்னிகை மேலே நான் எப்படி கவனமாக இருப்பேன் அப்படி என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. யோபு மறுபடியும் சொல்றேன், ஒரு வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஆண்டவரே, என் கண்ணோட நான் உம்மை உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஒரு கன்னியின் மேல் நான் கவனமா இருப்பது எப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொன்னதோட வாழ்க்கையில அனுதினம் நம்ம தூய்மை பண்ணி கொண்டிருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நோ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல மோசேயோட யோசுவாவின் சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உன் ஜனங்களை தூய்மைப்படுத்தி நான் அவர்களோட பேசணும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தூய்மை ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில அதிகமா தூய்மை வேணும், அதிகமா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் போதாது, இன்னும் பரிசுத்தம் செய். வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுது, 11 பாவம் செய்யணும், பாவம் செய்யட்டும், அக்கிரமக்காரன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்யணும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். டபுளா சொல்றேன், இன்னும் பரிசுத்தப்படு. இந்த பரிசுத்தம் போதாது, இன்னும் பரிசுத்தம். இந்த ஜெபம் போதாது, இன்னும் ஜெபி. ஹalleluya. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு. மிராக்கிள் வானத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். ஹalleluya. நம்ம ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹalleluya. அவரால எல்லாம் கூடும். ஹalleluya. 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 இன்னைக்கு வேதத்தின் பயிற்சி, வேதத்தின் ரகசியம் என்னவென்று சொன்னால், நீதான் பரலோகம், உனக்குள்ளதான் வாசம் செய்கிறார். இதான் ரகசியம். பயிற்சி நீ என்னுடைய ஆலயமா இருக்கிறபடினால் நீதான்
கண்களை விடும். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்த மகனே, நீங்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி நீங்கள் எங்களுக்கே வாசம் செய்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். பிதாவே, இந்த பிரசனம் எங்கள் ஓடுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு ஜபத்துக்கும் விடுதலையும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் ஒரு விடுதலை ஆகும். சத்தியாவியான உங்களுக்குள் வருவார். சகல சத்தியத்தையும் வழி நடத்துவாங்க. எங்களோட ஒரு சமாதானம், எங்கள் குடும்பத்தோட ஒரு சமாதானம். எல்லாம் தடைகளும் கட்டுகளும்